உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே லைஃப் டைம் ஃபுல்லாக வாரண்டியே இல்லாமல் ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த கருப்பு லட்டை குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. நம்ம உடம்புல அவ்வளோ சேஞ்சஸ் வந்து கண் கூட தெரியும். அதுக்கு நான் கேரண்டியாக அதுக்கு முதல்ல ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த கருப்பு லட்டோட மெயின் ஹீரோவான கருப்பு உளுந்து வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இளம் வறுப்பாக வறுத்து எடுத்துக்கணும். வறுபடுறப்ப கலர் தெரியணும் அப்படின்றக்காக கொஞ்சமாக நான் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலையை நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே பேன்லேயே வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு அப்படி இல்லைன்னா வெள்ளை எள்ளு ஏதாவது ஒன்று எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி வெடிச்சு வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தும் அது கூடவே வந்துட்டு மெஷர் பண்ணி வச்சிருக்கிற நிலக்கடலையும் சேர்த்துட்டு ஒன்றுக்கும் பாதியமாக நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். இது கூடவே வறுத்து ஆற வச்ச எள்ளு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூனும் நல்லா ஜீரணம் ஆகிறதுக்காக சுக்குப்பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். கொஞ்சம் வெள்ளரி விதைகள் இது கூட சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு நெய்யை நல்லா உருக்கி சூடாக இருக்கும் போதே உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்புளுந்து லட்டு ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.